தீவன விலையேற்றம் காரணமாக மாடுகளை வளர்க்க விவசாயிகள் தயக்கம் காட்டி வருகின்றனர். இதனால் நாட்டு மாடுகள் வெளிமாநிலங்களுக்கு அடிமாட்டு விலைக்கு விற்கப்படுகிறது. அது குறித்த செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். கால்நடை வளர்ப்பு தொழிலுக்கு பெயர் பெற்றது ஈரோடு மாவட்டம். சமீப காலமாக கால்நடை வளர்ப்பு தொழில் ஈரோட்டில் குறைந்து வருகிறது. இதற்கு தீவனங்களின் விலையேற்றம் தான் முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. தீவன மூலப்பொருட்கள் கடுமையான அளவில் விலையேற்றம் அடைந்திருக்கு. குறிப்பாக கால்நடை தீவன தயாரிப்புக்கு பயன்படக்கூடிய மக்காச்சோளம், சோயா புண்ணாக்கு, பருத்தி புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு போன்ற விலையேற்றம் 10 முதல் 20% வரை அதிகரித்திருக்கிறது. பால் கொள்முதல் விலை போதவில்லை என்றும் தீவன விலை உயர்வால் கால்நடைகளை வளர்க்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். மாட்டு தீனி விலை 1200 ரூபாய்க்கு விற்று இப்போ 1500 ரூபா வண்டிட்டாங்க. தவிட்டு விலை 300 200 விற்று இப்போ 500 600 ஆயிடுச்சுங்க. பருத்தி கொட்டை ஓட்டாலும் அது அதோட இருக்குதுங்க. ஒரு கிலோ ஒரு மனு 350 ரூபா 400 ரூபாய்க்கு விற்கிது. எல்லாமே விலை ஏறிட்டே வருது. ஆனால் பாலை கொண்டு போய் சோதனையில் கொண்டு போய் பார்த்தா 22 21 ரூபா, தீரா கலந்து 25 ரூபா தராங்க. எப்படி பண்ணி ஒன்றும் பண்ண முடியாதா இருக்குங்க. விலை அதிகரிப்பால் தரமான தீவனங்களை வாங்குவதற்கு கால்நடை வளர்ப்போர் தயக்கம் காட்டுவதாக தீவன உற்பத்தி நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. இதனால் எதிர்காலத்தில் பால் உற்பத்தி குறைய வாய்ப்புள்ளதாக அவர்கள் எச்சரிக்கின்றனர். தீவன உற்பத்தியோட விலைகள் அதிகமாக இருக்கிறதுனால எங்களோட பொருள்களை உங்களுக்கு தள்ளி வைக்கிற நிலைமை வந்துடுது. இந்த தள்ளி வைக்கிறதுனால என்னென்னா மாட்டோட அதோட ஹெல்த் மிகப்பெரிய அளவில் பாதிக்குது. வருஷத்துக்கு ஒரு கண்ணுக்குட்டி போடுற அந்த ப்ரோக்ராமும் சேர்ந்து டிஸ்டர்ப் ஆகுது. அதனால என்ன ஆகணும், நாளடைவில் இந்த ப்ரோக்ராம் சரியான அளவுக்கு பயன்படாமல் போச்சுன்னா நமக்கு பால் அதிக உற்பத்திக்கு பதிலாக பாலோட குறைவான உற்பத்தி நம்ம அடுத்த மாநிலங்களில் நாட வேண்டிய மிகப்பெரிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படும். அது நம்ம பொருளாதாரத்துக்கு நல்லதில்லை. அண்டை மாநிலங்களை காட்டிலும் தமிழகத்தில் பால் கொள்முதல் விலை குறைவு என்பதால் கால்நடை வளர்ப்பில் ஈடுபடும் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளும் நிலை உருவாக்கி உள்ளதாக கூறுகிறார் பட்டதாரி இளைஞர். பக்கத்து ஸ்டேட் கேரளாலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராஃபிட்டபுளாக இருக்குது இந்த பிஸ்னஸ். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் கொஞ்சம் அவ்வளோ அளவுக்கு லாபகரமாக இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 35 ரூபாய்க்கு பால் எடுத்துக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபேட் கண்டென்ட்டை பார்த்துட்டு ஒரு 22 to 25 தான் எடுத்துக்கிறாங்க. ஒரு 10 ரூபாய்க்கு மேலே அங்கே அதிகமாக எடுத்துக்கிறதுனால அங்கே ஃபார்மர்ஸ் எல்லாம் நிறைய செலவு நல்ல தீவனங்கள்லாம் வாங்கி போட்டு ஓரளவுக்கு நல்ல தரமான பாலை கொடுக்குறாங்க. இங்கே ரொம்ப 21 22 ரூபாய்க்கு எடுக்கிறதுனால இவங்க நம்ம விவசாயிகள்னால வெறும் வெக்கப்புல் அந்த மாதிரி ரொம்ப கிடைக்கிற தீவனம் மட்டும் போட்டு ஓரளவுக்கு தான் பால் வருது. அப்படி வர பாலில் ஃபேட் கண்டென்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால அது 21 22 இந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாக தான் போகுது. இது போன்ற காரணங்களால் ஈரோடு கருங்கல்பாளையத்தில் உள்ள சந்தையில் அடிமாட்டு விலைக்கு மாடுகள் விற்கப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே ஜல்லிக்கட்டு தடையால் நாட்டு மாடுகள் இனப்பெருக்கம் கேள்விக்குறியாகி உள்ள நிலையில் தீவன விலையேற்றத்தால் தமிழக மாடுகள் வெளி மாநிலங்களுக்கு அடிமாட்டு விலைக்கு விற்கப்படுவதை தடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் மஹ்ஃபுல் அகமது.